நாகப்பட்டினம் டு திருவாரூர் நடுவில் அமைந்துள்ள கீழூர் ஹைவே ரோட்டை ஒட்டிய புதிய ஜிவி கார்ஸ் கேர் புதியதாக உதயமாகி உள்ளது. இங்கு 2 வீலர் 4 வீலர் பிரீமியம் வாட்டர் சர்வீஸ் நல்ல முறையில் செய்து தரப்படுகிறது. மற்றும் மல்டி டயர்ஸ், 100 டயர்ஸ், 2 வீலர் 4 வீலர் அலைன்மெண்ட்ஸ், வீல் செக்கிங் சிறந்த முறையில் செய்து தரப்படுகிறது. மக்களே, இந்த கேரேஜுடைய ஓனர் இருக்கிறார். அவர்கிட்ட நாம் சில கேள்விகளை கேட்டு இது பற்றி தெரிந்து கொள்வோம். சரி, வடிவேலு சார், இந்த தொழில் தொடங்குறதுக்கு எப்படி உங்களுக்கு வந்து ஆர்வம் வந்துச்சு? இதுல என்ன காரணம்? சார், இப்போ வாட்டர் வாஷ் அலைன்மெண்ட்ல வந்து நாங்க வந்து காரைக்கால் திருவாரூர் போய் பண்ணிட்டு இருந்தோம். சரி, இப்போ நம்ம ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா யாருமே பண்ணல. டயர் கிடையாது, டயர் வேணா திருவாரூர் காரைக்கால் தான் போய் பண்ணிட்டு இருக்கோம். அதனால நம்ம இது மாதிரி பண்ணா நல்லா போகும் அப்படின்ட்டு நாங்க இந்த கியூல ஸ்டார்ட் பண்ணோம். சரி சார், இந்த தொழில் வந்து எத்தனை சார் உங்களுக்கு அனுபவம் இருக்கு உங்களுக்கு? சார், முன்னோர்களும் கிடையாது. ஆல்ரெடி நாங்க இதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு, அதனால பண்ணலாம். சரி உங்களுக்கு சர்வீஸ்ல வந்து சிறப்பாம்சம் என்ன சார்? இதெல்லாம் சிறப்பாக வாட்டர் வாஷ் ஹோம் யூஸ் பண்றோம். சரி, அலைன்மெண்ட்ல பாத்தீங்கன்னா சென்டர் மிஷின் யூஸ் பண்றோம். அதாவது இங்க யாருமே யூஸ் பண்ண மாட்டாங்க இந்த மிஷின். சரி, இது பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர், சேலம் இது மாதிரி பெரிய சிட்டிகள் மட்டும் தான் இருக்கு. சரி, நம்ம இந்த கண்டர் மிஷின் நீங்க இந்த நம்ம ஏரியால எங்கேயுமே பார்க்க முடியாது. சரி, ஓகே சார். சார், இந்த கார் சர்வீஸ் வரும்போது நீங்க பின்பற்ற முக்கிய வழிமுறைகள் என்ன சார்? சார், நம்ம வந்து ஆரோ வாட்டர் பாஸ் யூஸ் பண்றோம். சரி, ஆரோ வாட்டர் தான் மெயினா யூஸ் பண்றோம். ஃபோம் யூஸ் பண்றோம். சரி, எல்லாத்தோட நாங்க நீட்டா இப்போ நல்லா நீட்டா இது பண்ணி கொடுக்குறோம். சரி சார். இந்த வாடிக்கையாளர் தங்களை காரை வந்து ஒப்படைக்க முக்கிய காரணம் என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க? நாங்க கொடுக்குற நல்ல நீட்னஸ் தான். நீ சர்வீஸ் தான். ஒரு காரை வந்து சார் நீண்ட காலம் வந்து உரிமை சொந்த காருக்கு வச்சுருக்காங்களா? ஆமா, அவங்க நல்லமா வச்சுக்கிறதுக்கு ஒரு 3 இதுக்கு சொல்லுங்களா? 3 முக்கிய காரணம். தேயாம நல்லா மெயின்டைன் பண்ண அப்படின்னா அலைன்மெண்ட் பார்க்கணும், வீல் பேலன்ஸ் பார்க்கணும். சரி, அது நல்லா, அது நல்ல மிஷின், அக்யூரேஸ் மிஷின் வச்சு நல்ல மிஷின் வச்சு பார்க்கணும். சரி, அது நம்ம பண்ணி கொடுத்துக்கிறோம். வாட்டர் வாஷ் பாத்தீங்கன்னா இன்ஜின் துரு பிடிக்காம இருக்கணும். இது பண்ணலன்னா நாங்க 3 தடவை சார் இதில் பண்றோம், இப்போ பியூர் வாட்டர் பண்றோம். சரி சார். சார், எத்தனை கிலோமீட்டர் ஒரு முறை ஆயில் சேஞ்ச் பண்ணணும் சார் காருக்கெல்லாம்? ஆயில் சேஞ்ச் நம்ம பண்ணல. அலைன்மெண்ட் வந்து 5000 கிலோமீட்டர் ஒருக்கா கம்பல்சரி பார்க்கணும். ஜெனரல் சர்வீஸ் இது இருக்கா? எப்போ எத்தனை ஒரு பண்ணணும்? அது எப்படி இருக்கா? அது எப்படி சொல்ல முடியும்? இல்ல சென்ட்ரல் சர்வீஸ் நம்மனா அலைன்மெண்ட் வந்து ஒரு டைம் பார்த்துட்டு போனா 2500 கிலோமீட்டர் ஃப்ரீயா நம்ம செக்அப் பண்ணிக்கலாம். சரி சார். சாதாரண வாஷுக்கும் வாட்டர் வாஷுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன சார்? சார், நம்ம ஹோம் வாஷ் பண்றோம். சரி, வண்டி நீட்டா இருக்கும், குளச்சிட்டு இருக்கும், தண்ணி பட்டா திருச்சி போற அளவுக்கு நீட்னஸ் இருக்கும். சரி, சரி சார். இந்த இன்ஜின் வாஷ் பண்ணும்போது செய்யும் போது கவனிக்க வேண்டியது என்ன சார்? இன்ஜின் வாஷ் பண்ணும்போது தண்ணி புந்துரும், இன்னும் சில இடம்லாம் வரும்ல, அப்போ வந்து என்ன கவனிச்சு செய்யணும்? அது நம்ம இன்ஜின் வாஷ்ல வந்து தண்ணி அதெல்லாம் அந்த மாதிரி ஒன்றும் நடக்குது இல்லையா? ஒன்றும் நடக்காது. இல்ல இது வரைக்கும் அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வந்ததில்லை நம்மளுக்கு. சரி சார். சார், இந்த தொழில நீ சந்திக்கிற மிகப்பெரிய சவால் இது சார், என்ன நினைக்கிறீங்க இல்லையா? இதுல என்ன சவால்? நாங்க கஷ்டத்தை நல்லபடியா பண்ணி கொடுப்போம். அவ்வளவுதான். எந்த குறையும் இல்லாம எந்த குறையும் இருந்தாலும் நல்லபடியா பண்ணி கொடுப்போம். சரி சார். இந்த புதிய கார் மெக்கானிக் தொடங்க விருப்பங்களுக்கு என்ன ஏதாச்சும் அறிவுரை சொல்றீங்களா? சார், இந்த புதுசா இந்த மாதிரி தொழில் தொடங்கும்போது ஏதாவது அறிவுரை சொல்ல விரும்புறீங்க? நாங்க இப்போ ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். சரி, நாங்க போக உங்களுக்கு அடுத்த சொல்லுவோம். சரி சார், ரொம்ப நல்லமா சொன்னீங்க. மேற்கொண்டு இதை பத்தி ஏதாச்சும் இருந்தா ஐடியாவை சொல்லுங்க. நீங்க என்ன சொன்னீங்க? கண்டிப்பா சொல்றேன் சார். ஏதாவது இருக்கா? இல்ல, தற்போதைக்கு ஐடியா இல்லை. நான் கண்டிப்பா ஃபியூச்சர்ல சொல்லுவோம். சரி சார், ரொம்ப நன்றி சார். ஓகே. மக்களே, வளர்ப்பிறை சேனல் வந்தமைக்கு நன்றி. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே போல வேறு வீடியோ சந்திப்போம்.